சோழன் எல்லார்கிட்டயுமே நிலா வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லி முடிச்சுட்டு நிலா கிட்ட 2 கொட்டுமே வாங்கிட்டு அவங்க கட்டில் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு ஒய்யாரமா படுத்திருக்காங்க. அப்போ குளிக்க போயிட்டு வந்த நிலாவை இதை பார்த்துட்டு மறுபடியுமே சோழன் தலையில 2 தட்டு தட்டிட்டு, என்ன இன்னும் படுத்துட்டு இருக்கீங்க, முதல்ல வேலைக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வேலைக்கு போக சொல்லி ரொம்பவே பொறுப்போடு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் சேரனும் நிலாவை கூப்பிட்டு வாமா சாப்பிட வாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிலாவுமே வெளியே தயக்கத்தோட வர இதை பார்த்துட்டு சோழனுமே என்ன நிலான்னு மறுபடியுமே பேச வர. ஆனால் சேரனும், டே நீ கொஞ்சம் அமைதியா இருடா, இங்க பாருமா உன்னை பத்தி யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, நீ எப்பவும் போல இந்த வீட்டில் எப்படி இருக்கியோ அப்படியே இருக்கலாம் சரியா, நீ தான் தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கூட பாசமா பேசி அவங்களை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ற மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க வானதி வராங்க. இதை பார்த்துட்டு சொல்லணும், என்னடா காலங்காத்தாலேயே ஒரு அபாயம் வீட்டை தேடி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல பாண்டியும் திரும்ப பார்த்துட்டு அது ஆமான்ற மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வேற யாரும் கிடையாது, வானதியை தான். அவங்க வந்த உடனேயே அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது நிலவை பார்த்துட்டு மேலேயும் கீழையும் உத்து பார்த்துட்டு, என்ன நிலா உங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போலியேன்னு கேட்க அதுக்கு நிலாவும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு, வாங்க உட்காருங்க காஃபி எடுத்துட்டு வரட்டுமான்னு ரொம்பவே ஃபார்மலாக கேட்க இதை பார்த்துட்டு வானதியும், நானும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறவ தான், என்ன ஒன்றும் அடுத்தவங்க மாதிரி ட்ரீட் பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது, எப்பவும் போலயே என்கிட்ட பழகுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்கணும், ஆமாம் நீங்கள் எப்படி மறுபடியுமே சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதுவும் இந்த வீட்டுக்கு வரதுக்கான தைரியம் எல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்க அதுக்கு நிலாவும், ஏன் நான் ஏன் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இங்கே எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, இங்கே இருக்கும்போது தான் நான் நிம்மதியாகவே இருக்கேன், இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வரதை பற்றி யாராவது யோசிப்பாங்களா என்னன்னு கேட்க அதுக்கு வானதியும், நான் யோசிப்பேன்ப்பா, எனக்கு இப்போவே பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது நான் எங்கே இருப்பேன் எப்படி இருப்பேன் எல்லாரும் கூட எப்படி பழவான்னு யோசிக்கும் போதே எனக்கு அப்படியே அவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமான்னு கேட்க உடனே நிலாவும், ஏன் நீங்க பயப்படுறீங்க, இங்க எல்லாரும் நல்லா தானே உங்க கூட பழகுறாங்க, பாண்டியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் எதுக்காக இதை பத்தி எல்லாம் தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அது இல்ல, எப்படி இருந்தாலும் இந்த வீடு சுத்தமா வசதியே இல்லாத வீடு, அதுவும் இங்க சரியா கட்டாம கூட வச்சிருக்காங்க எல்லா இடத்தையுமே, அப்புறம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது, சுத்தமாக இந்த வீட்டில் எந்த ஒரு வசதியும் கிடையாது, ஃபேன் கூட அப்பப்போ சரியாக ஓடாது, ஆனால் எங்கெல்லாம் எப்படி தான் இருக்கீங்களோன்னு கேட்க உடனே சொல்லணும், ஆமாம் நான் அதுக்கு தான் நிலாவுக்கு ஏசி மாட்டி வச்சுருக்கேன்னு சொல்ல அதுக்கு வானதியும், ஆமாம் மாட்டுவீங்க மாட்டுவீங்க, உங்கள் பணத்துலேயே மாட்டினீங்க, எல்லாம் இவங்க கிட்ட இருந்து வாங்கி தானே மாட்டினீங்கன்னு சொல்லணும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்க அதுக்கு நிலாவும், இங்கே பாருங்கள் உங்களுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை, எனக்கு இந்த வீட்டை ரொம்பவே பிடிச்சிருக்கு, முக்கியமாக சோழனையும் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால நான் விருப்பப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன், அதே மாதிரி உண்மையாகவே நீங்கள் பாண்டியை காதலிச்சிங்கன்னா நீங்களும் இங்கே பாண்டிக்காக விருப்பப்பட்டுதான் வந்து இருப்பீங்கன்னு சொல்ல அதுக்கு வானதியும், நான் ஏன் அப்படி இருக்கணும், நான் பாண்டியை காதலிக்கிறேன் தான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக இங்கே வந்து நான் கஷ்டப்படணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நான் சீக்கிரமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி புதுசாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அங்கே பாண்டியை நான் கூட்டிகிட்டே போயிடுவேன், அங்கே போயிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்ல இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான நிலாவும், நீங்கள் இப்படி பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கன்னு சொல்ல அதுக்கு வானதியும், நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியும், இங்கே பாரு வானதி நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு இதுக்கப்புறமாவே இதை பற்றி பேச வேண்டாம், நான் எப்படி அண்ணனுங்களை விட்டுட்டு வருவேன்னு நீ நினச்சேன்னு கேட்க உடனே வானதியும், ஏன் விட்டுட்டு வர முடியாதா என்ன, சோழன் நிலவுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதே மாதிரி நீயும் எனக்காக ஏதாவது பண்ணுறதா இருந்தால் இந்த வீட்டை முதல்ல தலைமுழுக்கிட்டு வா, அதுக்கப்புறமா தான் நம்மளால வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு போகவே முடியும்னு கேட்க உடனே கடுப்பான பாண்டியும், நிலாவை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவங்க என்னதான் சோழனை காதலிச்சாலும் இந்த வீட்டையுமே அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க, அவங்கள மாதிரி ஒருத்தங்களால இந்த வீட்டை விட 10 மடங்கு அதிகமாக ரொம்பவே வசதியாக இருக்க வீட்டுக்கு கூட போக முடியும், ஏன் இதெல்லாம் அவங்களோட கால் தூசிக்கு சமம், இருந்தாலும் அவங்க சோழன் மேலே இருக்க காதலாலையும் எங்கள் மேலே இருக்க பாசத்தாலையும் இங்கே இருந்து இந்த வீட்டை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நீ என்னடானா எங்களை இங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சுத்தமாக சரியே கிடையாதுன்னு சொல்ல உடனே நிலாவும், விடுங்க பாண்டி, அவ ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா, நீங்களும் இதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டேன்னு கேட்க உடனே வானதியும், இங்க பாருங்க இது எங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை, இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிலாவை ஒரு மாதிரி பேசிடுறாங்க. இதை கேட்டுட்டு சோழனுக்கும் சமக்கம் வருது, அதனால அவங்க திட்டுறதுக்காக போக, ஆனா அதுக்கு முன்னாடியே நிலாவும் முந்திக்கிட்டு, இங்க பாருங்க நான் கேட்கத்தான் செய்வேன், என்ன இருந்தாலும் இது என் குழந்தை, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தானே கேட்கணும், நீங்க தேவையில்லாம இதுக்கு நடுவில் நான் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா உங்க 2 பேருக்கு நடுவில் தனியா பிரச்சனை நடந்தா நான் கண்டிப்பா அதில் தலையிட மாட்டேன், இந்த வீட்டை வச்சும் என்ன வச்சும் தானே பிரச்சனை வருது, அப்ப நான் தானே இதை பத்தி பேசுவேன், இதுக்கு மேலேயே என்கிட்ட இப்படியே மரியாதை இல்லாம பேசுறவளை வச்சுக்காதீங்க, என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு அக்கா மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டா பேச இதை பார்த்துட்டு சோழனும் கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நிலா ஒரு ஃபார்முக்கு வந்துட்டான்னு
அதே மாதிரி பாண்டியும் நிலாவை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்க சேரனுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா வானதி தான் மூக்குடைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நிலா அந்த வீட்டோட மருமகளா எதை சரி பண்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த வானதியை சரி பண்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. ஸோ அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.